கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேணும், அடிப்படை புரிதல் வேணும், அடிப்படை அரசியல் அறிவு வேணும். அப்படியே நம்ம பிரமிப்பா இருக்கு. இவங்க மத்தியில எப்படா நம்ம வாழ்றதுனே தெரியல. சாராயத்துறை அமைச்சர் இருக்காருல, சாராய கடை அமைச்சர், அவர் பேசுறாரு சாராயத்தை ஒழிச்சா கள்ளச்சாராயம் உள்ள வந்துருமா. அப்ப எதுக்கு போலீஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு காவல்துறை லொட்டு லொசுக்குன்னு அத்தனை டீம் இருக்கு, எதுக்கு? அதை வச்சு கண்ட்ரோல்ல செய்ய முடியாதா? அப்ப எல்லாம் வெற்றி அறிக்கை வெற்றி பேச்சு மட்டும் தானா? சொல்லுங்க. ஏதோ பேச வேண்டியது. அதாவது ஒன்னொன்னுமே பார்க்கும் பொழுது ஐயோ எந்த சூழல் இந்த தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே வேற இன்னொன்னா, இந்த அருண்ராஜன் அவர் இருக்காரு, மதிப்புக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாரா, எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னாரு. இப்ப ஐயா செங்கோட்டை எங்க போய் படுத்திருக்காரு சொல்லுங்க? செங்கோட்டை எங்க போய் படுத்திருக்காரு? முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு, மிகப்பெரிய பொறுப்பை கையில வச்சிருக்கீங்க, எப்படி வேலை செய்யணும் அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதுல கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு தெரிந்த ஆட்கள் தெரியாத ஆட்கள், அதுலயும் ஒரு கேடுகட்ட முட்டா பய ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது மென்ஷன் பண்ணி எனக்கு போடுறானா, முகநூல்ல பார்த்தா மென்ஷன் பண்ணி பாருங்க இதை பாருங்க அப்படின்னு மொக்க காமெடியா இருக்கு. அதுல கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லணுமா பத்தியா அப்படின்னு? அதை விட்டுட்டு திமுக காரன் தான் அதை பரப்பனா, இதை செஞ்சான் அப்படிங்கிறத ஷேர் பண்றான் வேற. அப்ப அவன் மனநிலைமை என்னவா இருக்கு? நான் திரும்ப சொல்றேன், நீ விஜயை கொண்டாடு, தூக்கி புடி, வாசி, வாயில வச்சு நல்லா நல்ல நல்ல வார்த்தைகளா, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஆமா நடந்திருக்கு, இதை சரி பண்ணுவாருன்னு சொல்லு, இதா பண்ணுவாங்கன்னு சொல்லு. அதை விடுத்துட்டு இது அமைஞ்சது நீ ஆட்சிக்கு வரது மட்டும் தான் திமுக நோட்டின, திரும்ப திமுக திமுக அப்புறம் கேவலமா இல்ல? அப்புறம் நீ எதுக்கு இருக்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? தயவு செய்து சிந்தித்து பார்த்து ஒரு பொய்யை, பொருத்தமான பொய்யை சொல்லுங்க. நாங்க ஏமாறுறோம், பொருத்தமற்ற பொய்யை சொன்னீங்கன்னா நான் எப்படா ஏமாறுறது அப்படிங்கிற மக்கள் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? அப்படியே அள்ளி விட வேண்டியது. அதுவும் கமான்ஸுக்கு நம்மளாம் கருத்து சொல்ல வேண்டியது. நான் தமிழர் கட்சி பிள்ளையா இருக்க, நீங்க மரியாதையா பேசுங்க, போங்க வாங்க, எல்லா இடமும் நாங்க கொடுப்போம், நீங்க எங்களை சொல்லுன்னு போயிருவீங்க, முதுகு சொல்லுன்னு போயிருவீங்கன்னு. இந்த கோபம் இருக்குமா இருக்காதா? எவ்வளவு வலி வேதனை இருக்கு. எதையாவது பேச வேண்டியது. இங்க பாரு, இந்த காணொளி பார்க்கக்கூடிய அன்பார்ந்த பார்வையாளர்கள்ட்ட நான் சொல்றேன், நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதன் அடிப்படையில் எதை வச்சு எதை பேசுறேங்கிறது தெரியும். நான் பேசுறேன்னா அளவுக்கு கடந்த ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு. அந்த வலியோட வெளிப்பாடா உங்க மேல இருக்க நீங்க என்ன ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைப்பீங்க, அந்த கருத்தெல்லாம் கூட நான் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுது. நான் என்னோட ஒரு ட்ராக் இப்படிதான் நான் பேசுவேன். எனக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கு, அதனால நான் பேசுறேன். தகாத வார்த்தைகளை சொல்றாரு, தகாத வார்த்தைகளை சொல்றதுக்கு அதை தரங்கட்ட நாய் எதிர்ப்பற சரியா பேசிச்சா அந்த கேள்வி இருக்குல்ல. அதனால நிறைய பேர் எனக்கு தெரியும், நம்மளுடைய நல்ல உள்ளங்கள், அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்க உங்களோட மனதில இருந்து நான் பேச தெரியும். சில அதிமேதாவியா இருக்கிறது நம்ம கருத்து சொல்லணும், சொல்லாத வேணாம், என்னை திட்டி போடு, அந்த மௌனம் இந்த மௌனம் திட்டி போடு, ஏத்துக்கிறேன், கருத்து சொல்லாத, நீ திட்டி அண்ணாமான திட்டு, கருத்து சொல்லாத. நியூட்ரலா நிக்கிறேன்னா ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. ஒரு வாகனம் போகுதுன்னா நியூட்ரல்ல போகாது. ஒன்று ஃபர்ஸ்ட் கீரை போடு, இல்லை செகண்ட் கீரை போடு, இல்லை தேர்டை போடு, இல்லை ஃபோர்த்தை போடு, இல்லை ஃபிஃப்த்தை போடு, ஒண்ணுமே இல்லை ரிவர்ஸை போட்டு முட்டிக்கிட்டு கவுத்து விடு. எதுவுமே இல்லாது பைத்தியம் நியூட்ரலா இருக்கும், நம்ம சரியா இருக்கும், சரியா நியூட்ரலா இருந்து வண்டி எப்படி மூவ் ஆகும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? திரும்ப 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 எதையாவது எந்த அளவுக்கு பேச வேண்டியது. தொடர்ச்சியா கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நடக்குதா இல்லையா? அதை எடுத்து என்னப்பா அப்படி நடக்குதுன்னு சிஎம் கேட்காம யாரை கேட்க முடியும்? இந்த சிஎம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தான் அன்னைக்கு ஆட்சி கறக்க என்ன சொன்னாரு? இதே திமுக பார்த்து சார் போக முடியுதா சார், சார் வைக்க முடியுதா சார், சார் அப்படி சார்னார்ல. நான் என்ன சொல்றேன், போடு, தூக்கி போடு, நீ கொன்ற உன் தலைமையில உன்னோட காவல்துறையை ஏதோ வச்சு கொண்டுற, அவங்க கொண்டுற, என்ன ஆட்சி கவிழ்ந்துருமா? இல்ல கேட்கிறேன், இல்ல அந்த ஆட்சி கவிழ் பதவி அந்த சுகத்துக்காக வந்தீங்களா? மக்களுக்காக தானே வந்தீங்க. மக்களுக்கு மேல யார் மேல உங்களோட வன்மம் வருமா, கோவம் வருமா? திருமணி நின்று அவனுக்கு வாக்கு செலுத்த மாட்டான், இந்த பிள்ளைக்காக நான் போறேன்டா செஞ்சாரா அப்படின்னு போட மாட்டான். அயோக்கியப்ப நல்லவனை, அதாவது நான் ஒரு மனிதன் ஒரு சக மனிதனை போய் வெட்டி கூத்துற போறோம்னா வெளியே வந்துடுறான், அது என்ன காரணமோ. ஆனா நீ நல்லதுக்கு செய்யற, செய்ய அதை விட்டுட்டு அவங்க அம்மா சரியில்லை, அவங்க ஆயா சரியில்லை, அவங்க அப்பா சரியில்லை. டேய் பொம்பளை பிள்ளை செத்தது தான்டா. ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது என்ன பூரிப்பா இருக்கும்.
அந்த கரு உண்டானோன்னா அந்த தகப்பனுக்கு என்ன தோணும், அந்த தாய்க்கு என்ன தோணும், அந்த கரு 9 மாசம் வளர்ந்து அது வெளியில வர நேரத்தில் அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும், அந்த வலி அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அதை தாண்டி அந்த பெண் பிள்ளை பிறந்தோடனே எனக்கு பொம்பளை பிறந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு இருந்த அவங்க அம்மா தூக்கி நெஞ்சில போட்டு பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைய நல்ல முறையில் கரை சேர்க்காம பாதியிலேயே இதை இயற்கையா நோய் வந்து இறந்திருக்கா இல்ல வேற ஏதாவது போறா அப்படின்னு மனசு தெரியுதுக்கு தூக்கிட்டு போய் வச்சிரு அந்த பிள்ளைய வன்கொடுமை செஞ்சு கழுத்துல இருக்கக்கூடிய முடியை நெரிச்சு கொண்டா அதோட வலிவேதனை என்னவா இருக்கும், எவ்வளவு இருக்கும். அப்ப அப்படி பண்ண ஒரு நாயை நீ என்ன பண்ணலாம், சட்டம் 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 போய் நீ பண்ண என்ன நடக்க போகுது, ஒன்னும் நடக்காது. வச்சு செய்யணுமா செய்யக்கூடாது தான் கேள்வி. வச்சு செய்யணுமா செய்யக்கூடாதா, அவனுக்கு இவனுக்கு முன்வரதும் அதனால அவன் இவனை வெட்டினான், இவன் டீம் அவனை வெட்டினான், நடக்குதா இல்லையா? முன்வரதுக்கே வெட்டி திரியான், முடிச்சே விட்டாடா பிள்ளைய. சட்டத்தை நீ ஏதாவது ஒன்று போடு, வேற வழி இல்லை. இல்லையா நமக்கு தெரியாத 41 பேர் செத்ததுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னீங்க, எப்பெல்லாம் முட்டு கொடுத்தீங்க. இப்ப இந்த அயோக்கியனை கொள்றதுக்கு முட்டு கொடுக்க முடியாம இருக்க போதா? சேர்ந்து நானும் பேசுவேன் நல்லதுதான் செஞ்சாரு அப்படின்னு. எதுவுமே தெரியாது. ஓ இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கடினமா இருக்கு. தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படு, வேற வழியே கிடையாது. மக்கள் உங்கள்கிட்ட வந்தா கண்டிப்பா விஜய் காப்பாற்றுவார், காப்பாற்ற மாட்டாரு தெரிஞ்சுக்க. அவரோட வேலை வேற. திமுக சைலண்டா இருந்தா எதனால திமுக சைலண்டா இருக்கு தெரியுமா? இந்த அமைதியா 6 மாசத்துல ஆட்சி கழிஞ்சு எதை நம்பிக்கை சொல்றாங்க தெரியுமா? அங்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியுமா? எல்லாம் உள்பக்கமா ஓடுனதா நெருக்கமான வட்டாரங்கள் வந்து தகவல் எல்லாம் கேட்குது. இங்க கைய இங்க காசு போயிருக்கு அங்க காசு போயிருக்குங்கிறது போல. அது போச்சு போல, அதுக்குள்ள வரல. நீ ஆள்றீல போல்டா நின்று ஆளு, இது என்ன இருக்கு, எல்லாம் வாழுவோம். ஏதாவது பேச வேண்டியது. திரும்ப சொல்றேன், இதை சரி செய்யணும் அப்படின்னா அரணையூர் காட்டான் எங்க அண்ணன் சீமானால தான் முடியும். காட்டானா அந்த அவரை வந்து தவறா சித்தரிக்கிறேன்னு நினைக்க வேணாம். அவர் வந்து சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரத்தை கையில எடுப்பாரு, வேற வழியே இல்லை. தலைவன் சொன்னது போல இந்த மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டினால், மக்களுக்கு அல்ல இந்த குற்றம் செய்யறவனுக்கு உயிர் பயத்தை காட்டினால் ஒழிய இவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். சாவு மரணம் ஒண்ணுக்கு தான் பயப்படுவான். செஞ்சிடணும், ரணகொடூரமா செஞ்சிடணும். என்ன மாதிரி நோக்குல என்ன மாதிரி போக்குல இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு தயவு செய்து சிந்தித்து பாருங்க. எதை திறந்தாலும் 60 வயசு 80 வயசு பாட்டையை கற்பழிச்சுட்டாங்க முந்தானத்து. எத்தனை கற்பழிப்பு, எல்லாமே திமுக செய்தா? திமுக திருட்டு பய. அவன் இங்க திராவிட கருத்தை பேசிட்டு இந்த தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ தூக்கி அவங்கள பழிய போடுறீங்களா? நீ சரி செய்யி. பழி போடுவது நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. இப்ப நீ சரி செய்யணும், உன் கையில இருக்கு மருத்துவம் பார்க்கிறது. நான் இன்னமும் படிப்பு நிலையில இருக்கிற கண்டனம் எவனா திரிப்பானா? ஒரே ஒரு கேள்வி, கண்டனம் எவனா திரிப்பானா? அந்த எதிரிகளை பார்த்து அந்த வன்கொடுமை நடந்த பார்த்து கண்டனம் தெரிவிக்கிறேன். யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிற? ஒரு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். இந்த வேலையை செய்யாதீங்க, மக்களுக்கு எதிரானது கண்டனம் சொல்லலாம். அரசு ஒரு மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். இவங்க இந்த எப்படி சொல்லக்கூடியது அயோக்கிய பயில்வ கொலையை கொண்டுட்டான், அவனுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவனை கண்டம் துண்டமா இருக்குவியா, கண்டனம் தெரிவிப்பியா? இதுக்கு மட்டும் பதில் சொல். எதையாவது பேசி ஏதாவது என் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஆக்கி விட்டு போயிடாதீங்க. தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நாம் என்ன விதமான பொறுப்புல இருக்கோம், நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப 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 சொல்றேன், சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. மக்களாகிய நீங்க வேற வழியே இல்லை. திரையில தென்னினா அப்படிதான் நடக்கும். உனக்கான தலைவனை திரையில தேடாத தரையில தேடு, வேற வழியே கிடையாது. நம்மளும் கத்திக்கொண்டேதான் இருக்கிறோம், வேற வழி இல்லை. என்ன செய்யறது? அதை தவிர்த்து வேற என்ன செய்ய முடியும்? ஆட்சி அதிகாரங்கள் நம்ம கையில இல்லை. அது என்னைக்கு வந்து ஒரு மானமிகு மானமுள்ள ஒரு தமிழ் மகன் கையில வருதோ அன்னைக்கு அதை எப்படி செயல்படுங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒருபோதும் சத்தியம் தோற்காது, சத்தியம் கண்டிப்பா ஜெயிக்கும். சரியானது வென்றே தீரும், எங்க அண்ணன் சொல்லிட்டே இருப்பான். அதே போல சரியானது வென்றே தீரும். நீங்க வேணா பாருங்க. அது வரைக்கும் பொறுத்திருந்து இந்த அநியாயங்களை ஏதாவது முடிஞ்சா தடுக்கணும், இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து இப்படித்தான் கத்தணும்னு நமக்கு தலையில எழுதப்பட்டிருக்கு. மக்களாகிய இன்னைக்கு சிந்தித்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.